என்னோட ஃபேவரட் ஹை புரோட்டீன் கேக் தான் இது. கேலரி டெபிசிட்ல இருக்கும்போது கூட இந்த கேக்க நான் ஸ்கிப் பண்ணதில்ல. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த கேக்க சாப்பிடுவேன். இந்த கேக்க சாப்பிடுறதுக்காக எப்படா காலையில ஆக்கும்னு ஒரு நாள் ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். அதே நேரத்துல ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கேக்குங்கவும் உடனே அவன்ல தான் செய்ய முடியும்னு நினைச்சிடாதீங்க. வீட்ல தோசைக்கல்லுலயே பண்ணலாம். வாங்க அதை எப்படி பண்ணலாம்னு சொல்றேன். இதுக்கு தேவையான பொருள் முட்டை, செவ்வாழைப்பழம், ஒரு ஸ்கூப் வே, 40 கிராம் ஓட்ஸ், சினமன் பவுடர் கொஞ்சம், சுகர் ஃப்ரீ இதெல்லாம் ஒண்ணா போட்டு மிக்ஸில ஒரு அடி அடிச்சிருங்க. நல்லா கூழ் மாதிரி இதை அடிச்சதுக்கு அப்புறம் இது 2 விதமா நம்ம பண்ணலாம். தோசைக்கல்ல தோசை மாதிரியும் போட்டு எடுக்கலாம். இல்லனா அவன்ல 160 டிகிரி செல்சியஸ்ல 25 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான பிளஃபியான ஒரு புரோட்டீன் கேக் ரெடி ஆயிரும். எப்படி 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 இதுல 50 கிராம் புரோட்டீன் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த மக்களுக்கு இது ஒரு நாளைக்கு போதுமான புரோட்டீன் ஆகும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இன்னைக்கு கதைக்கு வரலாம். வெல்கம் டு நோ எக்ஸ்கியூசஸ் 30. இன்னைக்கு நாள் 18. இன்னைக்கு சண்டேன்றதுனால ஃபுல்லா சீட் மீல் தான். வெளியே கிளம்பிட்டோம், ரொம்ப வேலை இருந்துச்சு. வீட்டுக்கு வரதுக்கே அன்டைம் ஆயிடுச்சு. சீட் மீல்ல கூட என்னோட புரோட்டீன் கோல் மிஸ் ஆகாத மாதிரி பாத்துக்கிட்டேன். இந்த சீரிஸ் இன்னும் ஒரு வாரத்துல முடிஞ்சிடும். ஸோ இது என்னோட பீக் வீக். இதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா டயட்டை ஃபாலோ பண்ணணும். அப்பதான் ஓரளவுக்காவது நல்ல பாடியை மெயின்டைன் பண்ண முடியும். நாளையில இருந்து காப்ஸ் எடுக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு நல்லா வெளுத்து கட்டிட்டேன். இவ்வளவு நேரம் பொறுமையை கேட்டதுக்கு நன்றி.